இப்போ நம்ம வீட்டு குடும்ப பிரச்சனைக்காக நீ பாடுபடுறன்னு வச்சுக்கோயேன், அந்த உழைப்பு தனி. எப்படி உனக்கு பொருளாதார அது தனி உழைப்பு. இறைவனுக்காக நீ உழைக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ இதில் வந்து உன்னோட சேர்ந்தவங்க எல்லா குடும்பத்துமே சொல்கிறேன், குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அந்த அரை மணி நேரத்தை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோயேன், ஈக்குவல் ஆயிடும். குடும்பத்தில் எடுக்காமல் அவங்கெல்லாம் சுகமாக அப்படியே தூங்கிக்கிட்டு நகர்ந்துட்டு போகிறாங்க, நீ ஒருத்தி மாத்திரம் மல்லு கட்டுறன்னா அது இப்போ நமக்கு வந்து அதை எப்படி சொல்கிறது, அந்த நம்ம நினச்ச நன்மை வந்து ரொம்ப நாட்கள் பின்னாடி போகும், முன்னாடி டக்குன்னு வராது. ஆமாம், இது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம உட்கார வச்சு முயற்சி பண்ணி கொண்டுட்டு போனோம்னா அது வந்து ஒரு இது சேர்ந்துடும். அதுக்கு முடியுமான்னு பாரு, முயற்சி பண்ணும். பொண்ணுகள் 2 பேர்த்த உட்கார வைக்க முடியுமான்னு பாரு. உன் வீட்டுக்காரர் உட்கார மாட்டார் செத்தாலும், அது முயற்சி பண்ணுறது கூட வேஸ்ட்டாக போயிடும். 2 பொம்பளை குழந்தைங்களை வந்து நீ முயற்சி பண்ண முடியுமான்னு பாரு. கொஞ்சம் தூக்கத்தை பார்க்காம கொஞ்சம் உட்காருங்கப்பா, எங்கூட இந்த மந்திரத்தை சொல்லுங்கப்பான்னு சொல்லுங்க. கொஞ்சம் உட்காந்து பழகிடுச்சிங்கன்னா அப்புறம் அது பாட்டு பாட ஆரம்பிச்சிடும் இல்லையா? முதல்ல உட்கார வைக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் குழந்தைங்கள. அந்த வைங்க கொடுத்துட்டுமான்னு எனக்கு வைக்க சொல்கிறீங்க, எத்தனை டின்னு வைக்கிறீங்க மீதியெல்லாம்? அதுவும் முயற்சி வரும். இது எல்லா குடும்பத்துக்கும் சேரும், உனக்கு மாத்திரம் இல்லை, உனக்கும் சொல்கிறேன். எல்லார் குடும்பத்திலையும் குடும்பத்தோட கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து இதை பின்பற்றினா இன்னும் நல்லது. நமக்கு கவுண்டிங்க சீக்கிரமாக வந்து சேரும். புரிஞ்சுதா? சீக்கிரமாகவும் நம்ம வந்து நம்ம அந்த நினைச்ச இலக்கை வந்து தொடலாம். ஏதோ ஒன்று சொல்லிட்டு போ, உன்னால் முடிஞ்சதை சொல்லு. ஆனால் அடிக்கடி மாற்ற முடியாது. நீ முதல்ல என்ன சொல்லிட்டு வரையோ அதைத்தான் கொண்டுட்டு போகணும். இன்னைக்கு மாற்றினீங்கன்னா இன்னையிலிருந்து தான் கணக்கு. எந்த சொல்கிறையோ அதை மாத்திரம் சொல்லிட்டு போ. நீ இன்னைக்கு அதை சொல்லிக்க மாற்றிட்டீங்கன்னா அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்போம். அப்புறம் அன்னையிலேருந்து 1 2 தான் வரும். புரிஞ்சதா? குருமந்திரத்தை எடுத்துக்கிட்டு நிறைய வீட்டுகளில் இப்படித்தான். பெண்கள் வந்தால் ஆண்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, ஆண்கள் வந்தால் பெண்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து வந்தால் பிள்ளைங்க ஒத்துழைப்பு கொடுக்காது. இது எல்லா வீட்லையும் இருக்கிற குழப்பம்தான். என்ன பண்ணுறது? மல்லு கட்டி தான் போக வேண்டியது வரும், வேறு வழி கிடையாது. முடிஞ்ச வரை உதஞ்சி பாருங்க, நம்புங்க. முதல்ல இதில் நம்ம செஞ்சு போனால் நம்ம இது சக்ஸஸ் ஆகலாங்கிற நம்பிக்கையை உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. நம்பிக்கையை மாத்திரம் குறைச்சிடாதீங்க. என்ன நம்பிக்கை? குரு ஆழமான அசைக்க முடியாத குரு நம்பிக்கை. நீங்க இறைவனை நம்புறீங்களோ இல்லையோ, குரு நம்பிக்கையை ஆழமா வச்சுக்கோங்க. ஆமா, நீ குருவை கட்டியா நம்பிக்கை வச்சு குருவை பிடிச்சால் மாத்திரம்தான் மற்றதெல்லாம். நீ குருவை பிடிச்சா உனக்கானதை அவன் பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துக்கிடுவான். நீ விட்டுட்டீங்கன்னா போச்சு, அதெல்லாம் விட மாட்டோம். பார்த்துக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் வந்து நடைமுறை வழிமுறையை வந்து உங்களுக்கு அப்படி காட்டி கொடுக்க முடியும். ஆமாம், நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நீ எத்தனை இறைவனை பிடிச்சிட்டு போனாலும் சரி, எத்தனை கோயிலுக்கு போய் நீ சுற்றிட்டு வந்தாலும் சரி, எத்தனை கோயிலில் நீ இது நடத்தினாலும் சரி, சரியா? குருங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லாமல் நீ எந்த இடத்துலையும் எதையும் சாதிக்க முடியாது. ஆமாம், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. ஏத்த இறக்கம் வந்தால் உங்கள்கிட்ட குறைபாடுகள் இருக்குன்னா அதை நிவர்த்தனை பண்ணி சேர்த்து கொண்டு போய் சேர்க்கறது குரு ஒருத்தன் தான், இறைவன் கிடையாது. இறைவன் குறை இருந்தால் திரும்பி பார்க்காம போயிடுவான் அம்பாட்டுக்கு. புரிஞ்சதா? ஏற்கனவே சொல்லியிருக்கல, என்ன சொல்லியிருக்கேன்? 1 ரூபா வாங்க போனால் 2 ரூபா வாங்கிட்டு வருவோங்கிறது. அது யாருக்குன்னா என்ன போல பரதேசி விட்டா அது தெரியும். உனக்கு தெரியுமா? தெரியாது.
போனால் சிவன் ஒளிஞ்சுக்குருவானா, அவன் பயந்துக்கிட்டு ஒழிய மாட்டான். அவன் யாருக்கு பயப்பட போகிறான் புண்ணியவான்? இந்த சிரிக்குமா வரான், இவன் என்னத்தை கேட்க போகிறானோ, கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணுமேங்கிறதுக்காக அவன் போய் ஒழியுவான். போனவனுக்கு தெரியும், அப்படியா ரசா நீ ஒளிஞ்சிக்கிட்டியா, நான் யாரை கூப்பிட்டா நீ வருவேன்னு எனக்கு தெரியும்னு அவன் என்ன சொல்லுவான், அன்னையை பாதத்தை தொட்டு அவளை கூப்பிடுவான். அன்னை முன்னாடி வந்ததுக்கப்புறம் யார் எங்கேயும் வந்து தானே ஆகணும். ஆதிசக்தி கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டா சிவன் பிறகு எங்கே போயிடுவார், வந்து தான் ஆகணும். அப்போ சிவனுக்கிட்ட இவன் ₹1 வாங்கணும்னு போயிருப்பான். என்ன மாதிரி பரதேசிய அம்மா வந்துடுவாளா, நீ ₹1 கொடுக்கணும், ஆக மொத்தம் ₹2 வாங்கிட்டு வந்துடுவான். அப்போ தான் சொல்லுவான், ஆனால் பாய் மனுஷா நீ வந்தவொடனே அவன்கிட்ட என்னடான்னு கேட்டால் ₹1 போயிருக்கு, இப்போ ₹2 வாங்கிட்டு போகிறான்னு சொல்லுவான். இது கூட ஒரு வகையில் பார்த்தா சிவனோட சூட்சுமம் தான். இவ்வளோ தேடி வந்து அவன் வந்து ஏன் ஒன்றா போகணும், நாம் இப்படி ஒரு ஒளிஞ்சது மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டா வந்த உள்ள இன்னும் ₹1 சேர்த்து வாங்கிட்டு போட்டுமேங்கிறது தான். இது கூட ஒரு விதமான சூட்சுமம் தான். கருணைங்கிறது எப்படியெல்லாம் பிறக்குங்கிறதுக்கு இது ஒரு காரணம். குருனா குருவுக்கு முன்னாடி அந்த கருணைகள் இறைவன் எப்படி அந்த கருணையை காட்டுறாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. புரிஞ்சதா? அதுதான் சொல்றோம். குரு இல்லாம வந்து ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாவனும். என்ன குரு அருள் இல்லாம திருவருள் கிடைக்காதவன்னு எல்லாம் சொல்லிட்டாரு. இது சொல்றது வரைக்கும் தான் நிக்குது. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்றது வரைக்கும் தான் நிக்குது. நடைமுறைக்கு இருக்கானா கிடையாது, கிடையவே கிடையாது. புரிஞ்சதா? இப்போ இன்னும் சொல்ல போனா இது வந்து கொஞ்சம்